வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சொந்த வீடு வேணும்னு முடிவு பண்ண உடனே பலருக்கும் வரக்கூடிய முதல் கேள்வி, அலைஞ்சு திரிஞ்சு வில்லங்கம் இல்லாத மனையா பார்த்து வாங்கி பின் தகுதியான கான்ட்ராக்டரை பிடிச்சி 6-7 மாசத்துக்கு அவங்கள வேகமா விரட்டி போராடி வீட்டை கட்டலாமா இல்ல ரெடி டு ஆக்குபை நாளைக்கே கூட குடியேறலாம்னு கூவி கூவி வித்துக்கிட்டு வர இந்த அபார்ட்மெண்ட்ஸ்களை வாங்கலாமாங்கிற பலருடைய கேள்விக்கான பதிலையும், அபார்ட்மெண்ட்ஸ்கள்ல இருக்கிற நன்மைகள், பாதுகாப்பு அம்சங்களையும், இண்டிவிஜுவல் வீடுகள்ல இருக்கிற திருப்தியையும், அது சார்ந்த பிரச்சனைகள்னு A to Z அடுத்த 5 நிமிஷத்துல விரிவாகவும் விரைவாகவும் பார்த்து முடிச்சிடலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கண்டினியூ புரியும். அன்னைக்கு நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா, நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். குறைஞ்ச செலவுல அதிக தரமான வீடுகளை எப்படி எல்லாம் கட்ட முடியும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சிவில் எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை வழங்குவது உலகத்தரம் வாய்ந்த உற்பத்திக்கு பெயர் போன முருகப்பா குரூப்ஸின் Macho TMT Barsங்கிறது குறிப்பிடத்தக்கது. தரமான கம்பிகள் கொண்டு உறுதியான கட்டிடங்களை உருவாக்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் மிஸ் கால் கொடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த 5 ஆண்டுகள்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுல இந்த ஹவுசிங் லோனுக்கான வட்டி விகிதம் மட்டும் 9% இருந்து 6.4% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இதை கருத்துல வச்சு பார்க்கும்போது, நீங்க அபார்ட்மெண்ட் வாங்குறதா இருந்தா வெறும் 10% தொகையை மட்டும் டவுன் பேமெண்ட் முன்பணமா செலுத்தி மீதம் 80 இருந்து 90% தொகையை இந்த குறைஞ்ச வட்டியில வரக்கூடிய ஹவுசிங் லோன்ல அப்ளை பண்ணி கடன் வாங்கிக்க முடியும். பட் அதுவே இண்டிவிஜுவல் தனி வீடு கட்டுறதா இருந்தா, இடம் மனை வாங்குறதுக்கு தேவையான கடன் நமக்கு குறைஞ்ச வட்டியில கிடைக்கக்கூடிய இந்த ஹவுசிங் லோனுக்கு கீழே வராது. பிளாட் லோனுங்கிற பேர்ல அதிக வட்டி விகிதத்துல தான் அந்த கடனை வாங்க முடியும். கூடவே அதுக்கான முன்பணமும் 25 இருந்து 30% தொகை நம்ம கையில இருந்து தான் போடணும். அபார்ட்மெண்ட்டுகளை பொறுத்தவரை லோன் வாங்குறதுன்றது ரொம்ப ஈஸி. அந்தந்த பில்டர்ஸும் ப்ரொமோட்டர்ஸுமே கிளைண்ட்டுகளுக்கு கஷ்டம் கொடுக்காம அண்ட் வீடு வேகமா வித்து போகணும்னு பல பேங்க் ஏஜென்ட்ஸ்களை கையில வச்சிருப்பாங்க. அதனால அபார்ட்மெண்ட்ஸ்கள் இருக்கிற இடத்துல ஏதும் வில்லங்கம் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் இண்டிவிஜுவல் வீடுகளை பொறுத்தவரை நீங்க தான் பேங்கா லோனுக்காகவும் வில்லங்கம் செக் பண்ண வக்கீல்ட்டையும் ரிஜிஸ்டர் ஆபீஸ், அப்ரூவல் ஆபீஸ்ல எல்லாம் வெரிஃபை பண்ணணும். பெரும்பாலானவங்க அபார்ட்மெண்ட்ஸ்களை விரும்புறதுக்கான காரணம் அதுல இருக்கிற சேஃப்டி. அபார்ட்மெண்ட்ஸ்களை பொறுத்தவரை அதுல இருக்கிற மக்கள் குடும்பங்கள்லாம் கூடி ஒரு சொசைட்டியா ஃபார்ம் பண்ணி அபார்ட்மெண்ட்ஸ்க்கு தேவையான செக்யூரிட்டி சர்வீஸ், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் சர்வீஸ்க்கான ஆட்களை எந்நேரமும் கையிலேயே வச்சிருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீங்க காலையில 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு 10-11 மணிக்கு தான் வீடு திரும்புவீங்கன்னும் போது வீட்டுல உள்ள பெண்கள், குழந்தைகள், முதியவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்க பெயர் தெரியாத இடத்துல தனியா வீட்டை கட்டுறதை விட இப்படி ஒரு சொசைட்டில வாழ்றது பாதுகாப்பா இருக்கும்னு பெரும்பாலானவங்க அபார்ட்மெண்ட்ஸ்களை தேர்ந்தெடுக்க தொடங்கிட்டாங்க. இதை நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம் தாங்க. நீங்க வீட்டை சென்னையில வாங்கிட்டு அடிக்கடி சொந்த ஊருக்கு போறவங்களாவும் டூர், வேலை அப்படி இப்படின்னு அதிக நாட்கள் வீட்டுல தங்க மாட்டோம்னு முன்கூட்டியே தெரிஞ்சா உங்களுக்கு அபார்ட்மெண்ட்ஸ்கள் ஒரு பெஸ்ட் செக்யூர்டு பாதுகாப்பான ஆப்ஷனா இருக்கும். அடுத்தபடியா அபார்ட்மெண்ட்ல இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, சேம் ப்ரொஃபைல் பீப்பிள். அதாவது நீங்க 80 லட்சம் கொடுத்து ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்குறீங்கன்னா, அதே அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்குற மற்ற அக்கம் பக்கத்தினரும் அதே 80 லட்சம் செலவு பண்ணி வீடு வாங்கக்கூடிய அந்தஸ்து உள்ளவங்களா இருக்கணும். இதை மனசுல வச்சுதான் பல கோடீஸ்வரர்களும் கூட கோடி கணக்கில் செலவு பண்ணி அதே கோடிகள்ல வீடு வாங்குற அக்கம் பக்கத்தினர்கள் கிடைச்சா போதும் நினைக்கிறாங்க. சோ நீங்க 30 லட்சத்துக்கு அபார்ட்மெண்ட் வாங்கினாலும் சரி, 50 லட்சத்துக்கு அபார்ட்மெண்ட் வாங்கினாலும் உங்க நெய்பர்ஸ் உங்க ஸ்டேட்டஸ்லயே உள்ள ஆட்களா இருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க இண்டிவிஜுவல் வீடுகளை எதிர்பார்க்க முடியாது. செலவு பொறுத்தவரை சென்னை மாதிரியான இடங்கள்ல ஒரு குறிப்பான பகுதியில 1000 ஸ்கொயர் ஃபீட்ல சொந்தமா நிலம் வாங்கி வீட்டை கட்டுறதுக்கு 50 லட்சம் ஆகுதுன்னும் போது வெறும் 35 லட்சத்துல அதே 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான வீட்டை அபார்ட்மெண்ட்டுகள்ல வாங்கிட முடியும். இதுல உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, நீங்க வாங்குற அபார்ட்மெண்ட் என்னதான் 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவா இருந்தாலும் நிலமா உங்களுக்கு அதுல இருந்து 30 இருந்து 40% தான் கிடைக்கும். இததான் UDS அன்டிவைடட் ஷேர்னு சொல்றோம். சோ 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டிடத்துக்கு வெறும் 300 இருந்து 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான நிலம் தான் உங்களுக்கு சொந்தமாகும். அபார்ட்மெண்ட்ஸ்கள்ல இருக்கிற இன்னும் சில பிளஸ்ன்னு பார்த்தா, ரீசெண்டா வர பெரும்பாலான அபார்ட்மெண்ட்ஸ்கள்ல ஃப்ரீயா ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், ஜிம், கரண்ட் போனா 24 மணி நேரத்துக்கு பவர் பேக்கப், லிஃப்ட், 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ், செக்யூரிட்டி சர்வேலன்ஸ் கேமரா, 10 அடி உயரமுள்ள காம்பவுண்ட் வால் போடப்பட்ட கேட்டட் கம்யூனிட்டி, க்ளோஸ்டு பார்க்கிங்னு சொல்லியும் கஸ்டமரை வலவீசி பிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி எல்லாம் சொன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? பட் இதுல பெருசா பேசப்படாத விஷயம் என்னன்னா, மெயின்டெனன்ஸ்ங்கிற பேர்ல இதெல்லாம் பராமரிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த செலவையும் இருக்கிற வீடுகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து சமமா பங்கிட்டு மாசம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு 3000 இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வீடுகளுடைய எண்ணிக்கையையும் அபார்ட்மெண்ட்ஸ்கள்ல இருக்கிற சலுகைகளையும் பொறுத்து இந்த சார்ஜஸ் மாறுபடுது. ஆக அபார்ட்மெண்ட்ஸ்ல ஜிம், ஸ்விமிங் பூல், கேமரா, பார்ட்டி ஹால்னு யாராச்சும் விளம்பரப்படுத்தினா இந்த ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் மந்த்லி எவ்வளவு சார்ஜ் பண்றீங்கன்னு கேட்டு அது நமக்கு ஒத்து வருமானு முன்னரவே யோசிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்ங்கிறது வீணா போறது கிடையாது. பட் நமக்கு வேணுமா வேணாமாங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அபார்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரை ரூமை பெருசா மாடிஃபை பண்றது, ஆல்ட்ரேஷன் பண்றதெல்லாம் முடியவே முடியாது. பட் இண்டிவிஜுவல் வீடுகளை பொறுத்தவரை யாரையும் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. பெரும்பாலும் 190% பேர் புது வீட்டை கட்டின பிறகு அதை இடிச்சு ஒடிச்செல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ண போறவங்க கிடையாது. பட் கண்டிப்பா மேல ஒரு வீடு எக்ஸ்ட்ராவா கட்டி வாடகைக்கு விடுற ஐடியாவெல்லாம் ஃபியூச்சர்ல எனக்கு வரும்ன்றவங்க, வீடு இருக்கிற ஏரியா நல்லா டெவலப் ஆன பிறகு வீட்டு வாசல்ல கடை கட்டி அதை ரெண்டுக்கு விட்டா பெட்டரா இருக்கும்னு யோசிக்கிறவங்களுக்கு எல்லாம் இண்டிவிஜுவல் வீடுகள் தான் பெஸ்ட் அண்ட் லாப
லாபகரமும் கூட. அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பெரிய தலைவலி என்னன்னா, அந்த கட்டிடத்துல வசிக்கிற 10 இல்ல 15 ஓனர்ஸ்கள் இருந்தாலோ அந்த 15 பேரும் இது நம்ம பில்டிங் நம்ம தான் பாத்துக்கணும்னு ஒரே மைண்ட் செட்ல இருந்து மாசம் இவ்வளவு மெயின்டெனன்ஸ் சார்ஜா போட்டு பில்டிங் பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணாங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்ஸ்கள் சொர்க்கத்துக்கு சமமானது. அதுவே 15 ஓனர்ல யாராச்சும் 2 பேரு எனக்கு இந்த வருஷம் வருமானம் இல்ல, நான் மெயின்டெனன்ஸ்க்கு பணம் தர மாட்டேன்னு சொல்லி முரண்டு பிடிச்சா அடுத்து நானும் தரமாட்டேன்னு மத்த ஓனர்ஸ்களும் கிளம்பிட அப்படி இப்படின்னு அபார்ட்மெண்ட் பில்டிங்கை பராமரிக்க மறந்துடுவாங்க. சோ உங்க அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்குற மற்ற ஆட்கள் உங்கள மாதிரியே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. சோ எல்லாத்தையும் நெகட்டிவான ஆங்கிள் இருந்தும் யோசிச்சுக்கிறது நல்லது. இறுதியா ரீசேல் வேல்யூ. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை வாங்கும்போது அடுத்து அதை விற்கிற விலையையும் யோசிச்சு வாங்குறது தான் நல்லது. அப்படி இருக்கும்போது பெரும்பாலான மிடில் கிளாஸ் மக்கள் தான் லைஃப்ல சம்பாதிச்ச பெரும் பகுதி தொகையை சொந்த வீட்டுக்குன்னு செலவிடும் போது எதிர்காலத்தை கருத்துல வச்சு இன்னைக்கு செலவிடுற தொகை நாளைக்கு ஒரு முதலீடா நமக்கு எந்த விதத்துல கை கொடுக்கும்னு யோசிச்சுக்கோங்க. சோ வீட்டுக்குன்னு இப்ப செலவு பண்ற தொகை வெறும் வீடா மட்டும் இல்லாம ஒரு முதலீடா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தனக்குன்னு பாதுகாப்பான சூழல்ல ஒரு மனை வாங்கி தனக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை ரசிச்சு நல்லதோ கெட்டதோ திருப்தியா ஒரு தனி வீட்டை கட்டி குடி போய்க்கிறது நல்லது. அதுவே மாசம் ஒரு சிறிய தொகையை பராமரிப்புக்கு கொடுத்து டென்ஷன் இல்லாம ஒரு செக்யூர்டான சொசைட்டி லைஃப் வேணும்னு நினைக்கிறவங்க வீட்டை வீடா மட்டும் தான் பார்ப்பேன், ஒரு முதலீடா பார்க்க மாட்டேன்னு உறுதியா இருந்தீங்கன்னா நல்ல நம்பிக்கையான பில்டர்ஸ்கள் மூலமா விற்கப்படும் குறைஞ்ச வீடுகள் உள்ள அபார்ட்மெண்ட்டுகளை தேடி போய்க்கிறது முன்னாடி சொன்ன பல சிக்கல்களை தவிர்க்க உதவும். இந்த வீடியோவை வழங்குவது முருகப்பா குரூப்ஸின் 𝐇𝐴 Macho TMT Barsகள். அடுத்த நான் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களை மீட் பண்றேன். நான் 𝐂𝐢𝐯𝐢𝐲. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.